சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி 3ஆம் நாள் அகழ்வில் எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம். ஒற்றுமை முயற்சியை பலப்படுத்தும் ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய குழு ஏனைய கட்சிகளுக்கு கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு. எமது பூர்வீக நிலத்தில் ராணுவம் தேங்காய் பறிக்கிறது. கேப்பாப்பிலவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். பயணித்துக் கொண்டிருந்த போது தீப்பற்றி எரிந்த மோட்டார் சைக்கிள். வவுனியாவில் பதற்றம். உச்சத்தில் வெப்பம். 13 மாவட்டங்கள் ஆபத்தில். 109 பேர் உயிரிழந்த சோகம். மாயமான 2.5 மில்லியன் திரைசேரி பணம். நாடாளுமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கவுள்ள அனுரு. விபத்தில் சிக்கிய நிலையில் யாழ் போதனாவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சட்டத்திரணி ரணிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட 2 எண்புக்கூட்டு தொகுதிகளின் பகுதியளவான எண்பு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வு பணிகளின் போது சில எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றினை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றை சுத்தம் செய்த பின்னரே எத்தனை எண்புக்கூடு என்பதை உறுதியாக கூற முடியும். அகழ்வு பணிகள் 1.5 அடி தொடக்கம் 2 அடி ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த ஆழத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொண்ட எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஓரிடத்தில் சந்தேகத்திற்கு உரிய முறையில் கரிய நிறமான மண் காணப்பட்டது. அதனால் அதனை அரித்தட்டு மூலம் அரித்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் இன்றைய அகழ்வு பணிகளின் போது சிறிய வலை போன்ற பொருளொன்று மீட்கப்பட்டுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய பொதுசபை வழிநடத்தல் குழுவின் செயற்பாடானது தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை முன்னெடுத்து வரும் ஒற்றுமை முயற்சியை மேலும் பலப்படுத்துவதாகவே அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அரசியல் தீர்வு குறித்த ஆவணத்தை தயாரிப்பதற்காக 28 பேர் அடங்கிய புதிய குழு நியமிக்கப்பட்டமை தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெளியிட்ட விசனம் குறித்து விளக்கமளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து கஜேந்திரகுமார் எம்பி மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அரசியல் தீர்வு ஆவணத்தை தயாரிப்பது பற்றி 1 வருடத்திற்கு முன்பிருந்தே நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த முயற்சியில் ஆரம்பத்திலிருந்தே பங்கெடுக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த தொடர் கலந்துரையாடல்களின் முடிவிலேயே தற்போது 28 பேர் அடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியிலிருந்து நாம் ஒருபோதும் விலகப் போவதில்லை. இனப்பிரச்சினை தீர்வுக்காக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவர தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை எடுத்து வரும் முயற்சிகளை புதிய குழுவின் செயற்பாடு பாதிக்காது என்று அவர் வலியுறுத்தினார். சட்டத்தரணிகள் பேரவையின் ஆவண தயாரிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை, இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன தமிழ் தேசிய பேரவை மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் இந்த கூட்டு முயற்சியில் பங்களிக்க விரும்பினால் அவர்களுக்கான கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என்றும் அவர் இதன்போது அழைப்பு விடுத்தார். இனப்பிரச்சினைக்கான தமிழர் தரப்பின் கூட்டு நிலைப்பாட்டை தயாரிப்பதில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் சுட்டிக்காட்டினார். எமது பூர்வீக நிலத்தில் ராணுவம் தேங்காய் பறிக்கிறது. நாம் வீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கேப்பாப்பிலவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக எதிர்வரும் மே 1ஆம் திகதி அடையாள ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தரப்பினரையும் ஆதரவு தந்துதவுமாறு கேப்பாப்பிலவு மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு தொடர்பாக கேப்பாப்பிலவு மக்களால் நினைவூட்டல் கடிதம் ஒன்று நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரனை சந்தித்து கையளிக்கப்பட்டது.
அதன் பின்னர் விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கேப்பாபிலவு மக்கள் கடந்த 17 வருடங்களாக தமது பூர்வீக வாழ்விடத்தை கோரி அரசிடம் நீதி கேட்டு வருகிறோம். கடந்த மாதம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் உபாலி சமரசிங்க தங்களை சந்தித்து காணி விடுவிப்பு தொடர்பாக சாதகமான முடிவை பெற்றுத் தருவதாக கூறியிருந்தார். பல மாதங்கள் கடந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் அவருடாக அமைச்சருக்கும் காணி விடுவிப்பு தொடர்பான நினைவூட்டல் கடிதம் ஒன்றினை கையளிக்க கேப்பாபிலவு மக்கள் சென்றிருந்தனர். அதேவேளை மாவட்ட அரசு அதிபருடன் கலந்துரையாடிய போது காணி விடுவிப்பு தொடர்பாக எந்தவிதமான சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எமது பூர்வீக நிலத்தில் ராணுவம் தேங்காய் பறிக்கிறது, எமது நிலத்தில் உள்ள வளங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். நாம் வீதியில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது எவ்வகையிலும் நியாயமல்ல. எமது கேப்பாபிலவு மண்ணில் எங்களை வாழவிடுங்கள் என்பதே எமது கோரிக்கை என அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். வவுனியா ஏனையின் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா நகர பகுதியிலிருந்து ஏனையின் வீதியூடாக சென்ற மோட்டார் சைக்கிள் தாண்டிக்குளம் முருகன் கோவிலடியை அண்மித்த போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனையடுத்து அதில் பயணித்த 2 இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு நிலத்தில் வீழ்ந்து தப்பியோடியுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் நின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் நீர் மற்றும் மண் என்பவற்றை போட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் குருநாகல், மொனராகல, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் வெப்பமான வானிலை நிலவும். 13 மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பமான நிலை நிலவக்கூடும். அதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் சோர்வு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் கோடை வெயிலின் தாக்கம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்த நிலையில் வெப்பத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த மார்ச் 1, 2026 முதல் ஏப்ரல் 20 வரை வெப்பத்தால் 39 நேரடி பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் மாநிலம் முழுவதும் இதுவரை மொத்தம் 109 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அக்கோலா, நந்துர்பார் மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மும்பை மாநகராட்சி பகுதியில் நேரடி வெப்ப தாக்கங்கள் புதிதாக இல்லையென்றாலும் வெப்பம் தொடர்பான பிற உடல்நல குறைபாடுகளால் 108 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகையில் திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும, பொதுநிதி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷ டி சில்வாவிடம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அளிப்பதற்காக இன்று பொதுநிதி குழுவின் முன் முன்னிலையாகுமாறு திரைசேரியின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும, பொதுநிதி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷ டி சில்வாவுக்கு தாமின்று குழுவின் முன் முன்னிலையாக முடியாது என ஒரு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடவிருப்பதால் தாம் பொதுநிதி மீதான குழுவின் முன்பாக ஆஜராக போவதில்லை என ஹர்ஷன சூரிய பெரும சம்பந்தப்பட்ட கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விபத்தில் சிக்கிய தலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பனிச்சங்குளம், மாங்குளம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வலிங்கம் கண்ணன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 4ஆம் தேதி மல்லாவியிலிருந்து மாங்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். அவருக்கு முன்னால் ஒரு லொரி பயணித்துக் கொண்டிருந்துள்ளது. அந்த லொரியானது வேகத்தை குறைத்தும் அவர் அந்த லொரியுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதையடுத்து மாங்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.